வணக்கம். இந்த வீடியோவில் சூப்பரான 3 தமிழ் டப்பிங் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் 2 மலையாள படம் இருக்குது. 2மே தமிழில் தான் இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படம் வந்து திரீடம். இந்த படம் 2026 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் வந்துட்டு 7 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. ഞാൻ പുതിയതായി ചാർജ് എടുക്കാൻ വന്ന SI ആണ്. പേര് വിജയ്. ആള് പയ്യനാണെങ്കിൽ പോലീസ് ടെസ്റ്റിൽ നല്ല പേഴ്സണാലിറ്റിയാണ്. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், இந்த வீடியோவில் நம்ம போடுற படங்கள் எல்லாமே கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா மற்றவங்க மாதிரி நான் பார்க்குற எல்லா படங்களையுமே சொல்கிறது கிடையாது. அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். கண்டிப்பாக என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லா படங்களும் நல்லாயிருக்கும். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எந்த ஓடிடி தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பில் தான் இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ வந்து புதுசாக ஜாயின் பண்ண போகிற ஒரு SI. இப்போ அவர் போகிற ஊரை பற்றி நல்லா விசாரிக்கிறாரு. அவருக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த ஊரில் வந்து எந்த ஒரு க்ரைமுமே நடக்கலையா. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அந்த ஊரில் இதுவரையும் பெருசாக நடந்தது இல்லையா. போலீஸுக்கு பெருசாக வேலை இல்லை, ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஸ்டேஷன் இருந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு சந்தோஷத்தில் தான் போகிறாரு. ஏன்னா நம்ம ட்ரைனிங் முடிச்சுட்டு முதன்னு போகிற ஸ்டேஷனில் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கல. ஒரு 2-3 வருஷம் வந்து நம்ம ஜாலியாக டியூட்டிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அதே மாதிரி அவர் நினச்சது மாதிரி அந்த ஸ்டேஷனில் போயிட்டு SIயாக ஜாயின் பண்ணிடுறாப்புல. அங்கே இருக்கிறவங்களும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. எல்லாருமே நல்லபடியாக பேசுவாங்க. தங்குற இடமெல்லாம் காமிப்பாங்க. இவங்களும் அந்த குவார்ட்டர்ஸில் தான் எல்லாரும் தங்குவாங்க. நம்ம ஹீரோவும் அந்த குவார்ட்டர்ஸ்லேயே போய் தங்கிக்கிறாப்புல. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம ஹீரோவுக்கு கெட்ட நேரமோ என்னமோ தெரியலை, நம்ம ஹீரோ போன நேரம் அங்கே ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் சரியான ஒரு திருட்டு நடக்குது. ஒரு பெரிய பேங்கில் வந்து திருடிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த கொலையை யார் பண்ணுனது அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க உள்ளே போகிறாரு. போன உடனே மறுநாளே வந்துட்டு பேங்க்லேயும் நகையெல்லாம் திருடிடுறாங்க. நகை பணம் எல்லாத்தையும் திருடிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கேஸை விசாரிக்க உள்ளே போகிறாப்புல. அதுக்கப்புறம் தொடர் கொலைகள் ஒரு 2-3 கொலையும் நடந்துருது. இதை விட்டு அவர் வந்து விசாரித்து வெளியில் வந்தாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கான ஒரு படம் தான். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் பரபரப்பாக தான் போகும். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி. ரெண்டாவது படம் திருஷ்யம் 3. இந்த படம் 2026 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் வந்து 6.8 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. അച്ഛൻ ഈയിടെയായിട്ട് ഭയങ്കര ആബ്സെന്റ് മൈൻഡഡ് ആട്ടോ. இது எந்த OTT தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, படத்தில் நம்ம ஹீரோ பேர் சார்ஜ் குட்டி. இந்த சார்ஜ் குட்டி யார் அப்படின்னு பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே தெரியும். அதனால் கதையை பற்றி பெரிய லெவலில் நான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது இந்த படத்தை பொறுத்தவரையும். இருந்தாலும் கதையை வந்து சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம ஜார்ஜ் குட்டி படம் எடுத்து பெரிய லெவலில் ஹிட் ஆயிடுது. அதே டைமில் நம்ம ஜார்ஜ் குட்டியோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வரன்கள்லாம் வர சொல்லிட்டு பார்த்து பேசி முடிக்கிறாங்க. கிளைமேக்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஜார்ஜ் குட்டியோட பொண்ணு கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக சில பேர் கிளம்பி வர்றாங்க. அவங்களாம் சேர்ந்து நம்ம ஜார்ஜ் குட்டி பொண்ணை கல்யாணத்தை நிறுத்துனாங்களா இல்லையா, இல்லை ஜார்ஜ் குட்டி அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படம் உண்மையிலே நல்லா தான் இருக்குது. திருஷ்யம் 1 திருஷ்யம் 2 அவங்க பார்த்தவங்களுக்கு இந்த படத்தை பார்க்குறது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது படம் ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. இந்த படம் 2026 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் வந்து 8.2 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. Microphone works like this. You should start with 1. 1. No, wait, sorry. Okay, 1 and 1. Okay. இது எந்த OTT தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஹீரோ ஒரு சயின்டிஸ்ட். ஆனால் இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒரு டீச்சர். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இருக்கிற சூரியன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டிம் ஆகுது. பவர் கொஞ்சம் குறைய இன்னும் ஒரு 30 வருஷத்தில் டோட்டலாக வந்துட்டு சூரியன் அழிஞ்சிரும். அப்போ உலகமே அழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போ வந்து இதை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆள் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் தெரியும். நம்ம ஹீரோவை வந்துட்டு பேக் பண்ணி ஃபேஸுக்கு அனுப்பிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு நான் ஃபேஸ்க்கெலாம் போகலை, எனக்கு தெரியாது, நான் போக முடியாது. ஏன்னா போனால் வர முடியாது. இது வந்து ஒரு ஒன்வே தான், போக மட்டும்தான் முடியும், திரும்பி வர முடியாது. இதை ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஹீரோ தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து வலுக்கட்டாயமாக
பேக் பண்ணி ஃபேஸுக்கு அனுப்பிடுறாங்க. சரி போயிட்டு வந்துட்டோம், அப்போ பார்த்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, சூரியன் மட்டும் வந்து ட்ரிம் ஆகலை, அங்கே உள்ள ஸ்டார்ஸ் எல்லாமே பவர் குறைய ஆரம்பிக்குது. ஆனால் ஒரு ஸ்டார் மட்டும் பவர் குறையலை. அந்த ஒரு ஸ்டாரில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தினால தான் அந்த ஸ்டார் வந்து பவர் குறையலை, அது என்னன்னு கண்டுபிடிச்சு நீங்கள் பூமிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பேக் பண்ணி ஃபேஸ்க்கு அனுப்பிடுறாங்க. அங்கே போயிட்டு அந்த ஸ்டாரில் போயிட்டு நம்ம ஹீரோ அது என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி பூமிக்கு அனுப்புனாரா, இல்லை ஹீரோ என்னாச்சு, ஹீரோவோட நிலைமை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் கொஞ்சம் போர் அடிக்காமல் தான் போகும். விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அதாவது ஃபேஸ் ஷிப்பில் நம்ம ஹீரோ இருக்கிறதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்கும். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது.